அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாடிக்கையாளர்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை வந்து தண்ணியை மாற்றி வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங். இது இந்த தண்ணியோட கலர் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுதுன்ற அளவுக்கு க்ளீன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. இது எதற்கு நம்ம இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறோம்னா, நீங்கள் வீட்டில் எப்படி தயார் பண்ணுறீங்களோ அதை விட மிக மிக நேர்த்தியான முறையில் 100% வந்து ஜெனுவினாக வந்து க்ளீன் பண்ணி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ வந்து வச்சுருக்கோம். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது மட்டும் இல்லை வாடிக்கையாளர்களே, இனி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஊற வைப்போம். இந்த 10 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 முறை இந்த தண்ணியை வந்து மாற்றிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பக்கா டிரான்ஸ்பரண்டாக மாறிடும் இன்னும் 2 முறை தண்ணி மாற்றும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 30-36 மணி நேரம் வந்து முளை கட்ட வைக்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. இதை வந்து மண்டே வந்து இதை வந்து காய வைக்க போகிறோம். மண்டே மழை வரவில்லை என்றால் இது விற்பனைக்கு, மழை வந்து விட்டால் இது மாட்டுக்கு போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இந்த முளைக்கட்டை வைக்கிறோன்ற பேரில். முளை கட்டினதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு, அதாவது 300 மடங்கு வந்து அதோட சத்து வந்து விட்டமின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பராக அருமையான முறையில் நீங்கள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே. இனி வந்து ஒரு 2-3 தினங்கள் வந்து காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இது வந்து கேழ்வரகு மாவு, முளை கட்டப்பட்ட கேழ்வரகு மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடும். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. இது வந்து சோலார் ட்ரையர் வச்சுருக்கோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓரளவுக்கு இருந்தால் தான் இதுலேயும் காய வைக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, சோலார் ட்ரையர் தான் வச்சுருக்கீங்களா, அப்புறம் ஏங்க எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்ட்டு. இது வந்து வெயில் இருந்தால் தான் இது வந்து சரியான முறையில் வந்து காயும், இல்லைன்னா அதுவும் காய வைக்க முடியாது. இன்னொரு 2-3 தினங்கள்லாம் ரெடி ஆயிரும். வாடிக்கையாளர்களே, இந்த கேழ்வரகு பார்த்துருப்பீங்க, காலையில் ஒரு வீடியோ போட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாம் தனித்தனி ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. நல்ல அருமையான முறையில் வந்து தரையில் போடாமல் ஃபஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா ட்ரேயில் போட்டு காய வைக்கிறோம். ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து இதில் இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் வரணுன்னா இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறோம்னா சோலார் ட்ரையரில் வந்து ஏற்றிடுவோம். நான் எல்லாமே ஈரமாக இருக்கும்போது சோலார் ட்ரையரில் போடும்போது லோடு தாங்காது. அதனால் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து காய வச்சுட்டு வெளியே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயில் படாமல் அந்த வார்மப்பில் காய வைக்கிறோம். அந்த வார்மப்பில் காய வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் இருக்க சத்து வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கேட்குறோம் கேன என்ன இருந்த கேழ்வரகுல நெய் வடிதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் கேழ்வரகு மாவு வந்து அந்த ஒரு நெய்யோட சுமலில் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த முளை கட்டினால வந்து அது ஒரு நல்ல ஒரு அரோமாவில் இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த கூழ் செய்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்காதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதை வந்து தண்ணியில் ஊறி ஒரு சிறிய ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கும். கேழ்வரகு லட்டு பிடிக்கிறது, தோசை செய்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எங்களோட கேழ்வரகு மாவு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். கூடிய விரைவில் நாட்டு கம்பு பயன்படுத்தி செய்யப்பட்ட முளை கட்டப்பட்டு கம்பு ரெடி ஆயிரும். நன்றி, வணக்கம்.